ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கூட வேதாகமத்தில் உள்ள 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து விளக்கி கூறி உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்க கேட்போமா? தாவீது அரசனாகிய சவுல் தன்னை அனுப்புகிற எல்லா இடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அரசன் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கி அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலனுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமானவனாயிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுடைய பேர் தாவீது. அவனை குறித்து அவன் எப்படி வேலை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் செய்த வேலை உண்மையோடும் உத்தமத்தோடும் முழு இறுதியத்தோடும் செய்தபடியினாலே அரசாண்ட சவுல் அரசனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. பிரியமாய் நடந்து கொண்டான். அரசனுக்கு பிரியமாக, தேசத்தினுடைய அரசனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். அப்போது அவன் செய்து கொண்டிருக்கிற வேலையிலிருந்து ஒரு உயர்ந்த பதவி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. யுத்த மனுஷரின் மேல் அவனை தலைவனாக தளபதியாக மாற்றப்பட்டான் என்று சொல்லி ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவனை உயர்த்தினார்கள். ப்ரமோஷன் வந்தது. ஒரு வேலையை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்யும்போது எங்கே அந்த வேலையை நாம் செய்கிறோமோ, யாருக்கு அந்த வேலையை செய்கிறோமோ அவர்களுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைத்து அவர்கள் வேலையிலே நம்மை உயர்த்துவார்கள். ஒரு சிலரை பாருங்கள், எத்தனை நாட்களானாலும் உயர்வே இருக்காது, அப்படியே இருப்பாங்க. 20 வருஷம் ஆனால் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஒரே வேலையில் இருப்பாங்க. காரணம், இந்த வேலைகளுக்கு ஒழுங்காய் செல்வதில்லை. எப்போதும் விடுமுறை எடுப்பார்கள். பிந்தி வருவார்கள், முந்தி போவார்கள், அரைகுறை வேலை செய்வாங்க. இப்படிப்பட்ட வேலைகளை செய்யும்போது வேலைக்கு சொந்தக்காரர்கள் அவர்களை குறித்து திருப்தி இருக்காது. ஆகவே பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இல்லாமல் வேலையை விட்டு இவங்க போனால் நல்லது என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மேல் ஒரு வெறுப்பு, கசப்பு உண்டாகும். ஆனால் தாவீது அப்படி இல்லை. உண்மையோடும் உத்தமத்தோடும் அவன் வேலை செய்தபடியினால் அவனை ராஜா பதவியிலே உயர்த்தினான். ஒரு சிலர் ராஜாவுக்கு பிரியமாக இருப்பார்கள், ஆனால் மற்றவர்களுக்கு கடுமையாய் நடந்து கொள்வார்கள். தலைவர்கள் எனக்கு தெரியும் என்பதற்காக தொண்டர்களை அவமதித்து அவர்களை மதிக்க மாட்டார்கள். வாழ்த்தினாலும் திரும்ப வாழ்த்த மாட்டார்கள். ஆனால் தாவீது அப்படி அல்ல. ராஜாவுக்கும் பிரியமாயிருந்தான், ராஜாவின் வேலைக்காரர்களுக்கும் பிரியமாயிருந்தான், சாதாரண மக்களுக்கும் அவன் பிரியமாயிருந்தான். அவர்களுடைய தயவு இவனுக்கு கிடைத்தது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தாவீது இருந்தபடியினால் அவன் ராஜாவுக்கும் பிரியமானவன், எல்லா ஜனத்திற்கும் பிரியமானவன். இன்றைக்கு அதே ஆசீர்வாதத்தை தெய்வம் உங்களுக்கும் தருவாராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் கண்களிலே தயவு, மாணவர்கள் கண்களிலே தயவு, பள்ளிக்கு போகும்போது வரும்போதும் பாதுகாப்பை தருவார். வேலை செய்கிறவர்கள், முதலாளிமார்கள், உங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள், உங்களுக்கு கீழ் வேலை செய்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு தருவார். தொழில்களை செய்யும்போது உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கண்களிலே உங்களுக்கு தயவை தருவார். பொருளை தருகிறவர்கள் கண்களிலே தயவை தருவார். வீட்டை கவனிக்கிறவர்கள் அக்கம் பக்கம் வீட்டார் உங்களுடைய கண்களிலே உங்களுக்கு தயவை தருவார். என்ன வேலை செய்கிறீர்களோ அதிலே ஒரு உயர்வை தருவார். படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் அடுத்த வகுப்புக்கு செல்ல வேண்டும். எந்த வகுப்பிலும் ஸ்தம்பித்து நின்றுவிடக்கூடாது. படிப்பு நின்றுவிடக்கூடாது. எந்த அளவுக்கு படிக்க வேண்டும் என்று தெய்வம் தீர்மானித்திருக்கிறாரோ அதே அளவுக்கு படிக்க வேண்டும், உயர்ந்திருக்க வேண்டும். இதுதான் தெய்வத்தினுடைய ஆசை. நிகழ்ச்சியை தயாரித்து கொண்டு வந்து உங்கள் இடங்களுக்கு இதை தருகிறோம் என்றால் அந்த ஒரு பாரம், அந்த ஒரு ஆசை தான் எங்களுக்கு. நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், உயர்ந்திருக்க வேண்டும், எல்லா ஆசிரியர்களையும் பெற்று சுகமாயிருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
உடைய வாழ்க்கையில் தெய்வத்தின் தயவும் மனுஷனின் தயவும் இருக்கட்டும். உயர் அதிகாரியின் தயவும், உடன் வேலையாட்களின் தயவும், கீழ்ப்பட்டவர்களுடைய தயவும் இவர்களுக்கு இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பு இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஒரு இனிய நாளாய், ஆசீர்வாதமான நாளாய் அமைய இதை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. God bless you.